இந்நாட்டில் காலம் காலமாக புரையோடி போயிருந்த இனவாதம் ஜனாதிபதி மைத்ரி மற்றும் பிரதமர் ரணில் தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கத்தில் இல்லாதொழிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் தலதா அத்துக்கொரள தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தொழில் புரியும் நபர்களின் பிள்ளைகளுக்கு புலமை பரிசில் வழங்கும் வைபவம் இன்று காலை காத்தான்குடி ஹிஸ்புல்லாஹ் மண்டபத்தில் நடைபெற்ற போது அதில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். පාසල් අධ්‍යාපනය දරුවන්ට අනිවාර්ය වෙනවා. මේ අවුරුද්දේ විශාල මුදලක්. அத்தோடு முறையாக பயிற்சி பெறாத எவரும் இனிவரும் காலத்தில் வெளிநாடு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தெரிவித்த அமைச்சர் தலதா மத்திய கிழக்கில் இதற்கு முன்னர் மரண தண்டனையை பெற்ற ரிசானா நபீஸின் நிலை வேறு யாருக்கும் ஏற்படக்கூடாது எனவும் தெரிவித்தார். இந்நிகழ்வில் கிழக்கு மாகாணத்தின் மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களைச் சேர்ந்த வெளிநாடுகளில் தொழில் புரிவோரின் பிள்ளைகள் 643 பேருக்கு சுமார் 2,45,00,000 ரூபாய் புலமை பரிசில்களும் வழங்கப்பட்டன.